அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பு காலத்தில் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னது ஹராமான சாப்பாட்டை அல்ல, ஹராமான குடிபானத்தை அல்ல, ஹலாலை விடச் செல்கிறான். நாங்கள் உழைத்த சுத்தமான ஹலாலான சாப்பாடு இருக்கிறது, சாப்பிடக்கூடாது. குடிபானம் இருக்கிறது, குடிக்கக்கூடாது. இது என்ன பயிற்சி? அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? என்னுடைய ரப்பிற்காக ஒரு மாதம் ஹலாலான சாப்பாட்டை கூட நான் சாப்பிடாமல் விட்டிருக்கிறேன். ஏன் என்னால் ஏனைய நாட்களில் எனக்கு சொந்தமில்லாத ஹராமான சாப்பாடை பிழையான அந்த வழிகளில் நான் சம்பாதித்து சாப்பிட வேண்டும்? ஒரு மூமினை அல்லாஹ் ரோசப்படுத்துகிறான். என்னுடைய ரப்பிற்காக ஒரு மாதம் ஹலாலை கூட சாப்பிடாமல் விட்டவன் நான். என்னுடைய ரப்பிற்காக ஹராத்தை ஏன் நான் விடக்கூடாது? இதுதான் இந்த இடத்தில் படிப்பினை. இதைத்தான் ரமலானின் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் எங்களை பயிற்றுவிக்கிறான். படிப்பினை இல்லாமல் கடந்து போனால் கடந்து கொண்டே இருக்க வேண்டும். படிப்பினை கண்ணோடு ரமலானினுடைய ஒவ்வொரு பாகத்தையும் அங்கத்தையும் நாம் நகர்த்தி செல்ல வேண்டும். இஸ்லாமிய அறிஞர்கள் நோன்பு என்பது ஒரு மாதம் மட்டுமல்ல, எல்லா காலமும் தான். எல்லா காலமும் நோன்பு. ரமலானில் வித்தியாசம். ஹலாலை தவிர்க்க வேண்டும், ஏனைய மாதங்களில் ஹராத்தை தவிர்க்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் ஹலாலான உணவு இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. ஏனைய காலத்தில் ஹலாலான உணவு இல்லை என்றால் சாப்பிடக்கூடாது. பொறுத்திருக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கை முழுக்க பிடிக்க வேண்டிய நோன்பு. இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இதே போன்றுதான் ஹராமான இச்சை அல்ல, ஹலாலான இச்சை. காலை முதல் மாலை வரை ஹலாலான நாம் மகர் கொடுத்து திருமணம் செய்த மனைவி, அவளை கூட அந்த ரப்புல் ஆலமீனுடைய வேண்டுதலுக்காக விட்டு வாழ்கிறோம். இதன் மூலம் அல்லாஹ் பயிற்றுவிக்கிறான். அல்லாஹுக்காக ஹலாலான ஒரு மனைவியை கூட நீ விட்டு வாழ்ந்தவன்